இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, யாருமே இந்த உலகத்துல நல்லவங்க இல்ல. நான் மட்டும் ஏன் நல்லவனா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே நல்லவங்களா இல்லைன்னா என்னங்க? நம்ம அவங்களுக்கு முன்னாடி நல்லவங்களா வாழலாமே. அதுக்கு உதாரணமா வேதத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். வேதத்துல ஏலியன் குமாரர் மிகவும் பாவம் செய்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல தான் குட்டி சாமுவேல் அவங்க நடுவுல வளர்ந்து வராரு. அவங்க 2 பேரை பார்த்து அவர் கெட்டு போல, அவர் தன்னோட பரிசுத்தத்தை காத்து கொண்டார். 1 சாமுவேல் 2:26 சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட சாமுவேல் போல கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொள்ள முயற்சி செய்யலாம் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானவங்க எப்பவுமே மற்ற மனுஷங்க வெறுக்கும்படி நடந்து கொள்ளவே மாட்டாங்க. நம்ம எப்படிங்க?